படிச்சது போதும். ப்ளீஸ் ஸ்வேதா, 10 பக்கம் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. கூடு, ஒரே நிமிஷத்தில் முடிச்சிடறேன். கூடு. முடியாது சந்துரு. என்ன ஸ்வேதா நீ வர வர இப்படி சில்லியா பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? ஆமா சந்துரு, இப்போ நான் உனக்கு சில்லியா தானே தெரியறேன். இவ்ளோ தூரம் நான் விலகி நிக்கிற அளவுக்கு உனக்கு நான் என்ன கெடுதல் பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் ஸ்வேதா, அது உனக்கு தெரியாதா என்ன? உன்னதான் கேக்குறேன், நான் என்ன கெடுதல் பண்ண? ஸ்வேதா, கூலாரு. எதுக்கு இப்படி எமோஷனல் ஆயிட்டு இருக்க? ஏன் சந்துரு, நான் எதுக்காக இவ்ளோ எமோஷனல் ஆகுறேன்னு உனக்கு நிஜமாவே தெரியாதுல்ல? இல்ல தெரியாத மாதிரி நடிக்கிறியா? இங்க பாரு, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நீ தான் என்னமோ மாறி இருக்க. போய் போய் சொல்ற சந்துரு. டோட்டலா நீ என்ன அவாய்ட் பண்ற? தப்பா பேசாத ஸ்வேதா, இந்த வார்த்தை தப்பு. என்னால இந்த ஜென்மத்துல ஒன்னும் அவாய்ட் பண்ணவே முடியாது. ஆனா ஆனா என்ன? நீ எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த நான் அவாய்ட் பண்றேன். புரியல. எதுவுமே எனக்கு புரியாம இல்ல. ஆனா இப்ப இருக்கிற மனநிலைமையில இதுதான். என்னால உன்னால சில விஷயங்களுக்கு மனசோட ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். அவசியம் மட்டும் இல்ல, ரொம்ப முக்கியமும் கூட. எனக்கு இப்ப என் மனசு அதுக்கு ஒத்துழைப்பு தரல. காரணம்? இங்க பாரு, காரணம்லாம் தேட முடியாது. அப்போ நான் சொன்னது சரிதானே? You are avoiding me, right? இங்க பாரு, நீ எத்தனை தடவை சொன்னாலும் அவாய்டுன்ற வார்த்தையை மட்டும் என்னால ஏத்துக்கவோ ஒத்துக்கவோ முடியாது. இல்ல சந்துரு, கோயிலுக்கு போயிட்டு வந்த நாள்ல இருந்து நான் உன்னை க்ளோஸா தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். நீ நடந்துக்கிற விதம், பேசுற பேச்சு எல்லாமே வேற மாதிரியா இருக்கு. நீ மட்டும் சரியா ஸ்வேதா? பாரதிக்கு பிறக்க போற குழந்தைய வேற யாருக்கோ பிறக்க போற மாதிரி மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டேல? அப்ப அதுக்கு மட்டும் என்ன அர்த்தமா? ஓகே, புருஷனாவே இருந்தாலும் அவன் விரும்பாத ஒண்ண நாம எதிர்பார்த்து நிக்கிறது ரொம்ப தப்புன்னு உணர வச்சிட்ட. குட் நைட்.